குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 27/3/2025 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 566க்கான கேரளா லாட்டரி கெஸிங் பார்க்க போகிறோம். 27ஆம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 26ஆம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம். 26ஆம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 137 அப்படிங்கிறது சார்ட்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 24 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஏபியில் பார்த்தோம் அப்படின்னா 24 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 230 4 அப்படிங்க அகைன் 3 அப்படிங்கிறது அதே பிளேஸில் வந்ததுனால 230 அப்படிங்கிறது. ஏ போர்டில் 2 கொடுத்துருந்தேன், 24 கொடுத்துருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று எடுத்த சார்ட்டே தான் எடுத்திருக்கேன். நான் இந்த 24 அப்படிங்கிறத கொடுத்தேன். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எழுதலை. 297 வரைக்கும் நேற்று சார்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் எழுதலை. இப்போ 137 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. ஒரு நம்பர் விட்டு நான் எப்போவுமே 6 நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் தான் எழுதுவேன். நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 230 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 137 ஒரு நம்பர் விட்டு 230 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கும் சரி இன்னைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா 137 ஒரு நம்பர் விட்டு 230 வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு வந்துச்சு அப்படின்னா 847 842 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும். இல்லை 717 721 அப்படிங்கிற நம்பர் வர சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்பர் விட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும். 137 ஒரு நம்பர் விட்டு 230 ஒரு நம்பர் விட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த 871427 அப்படிங்கிற பாக்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும். 721 பி போர்டில் 2 வந்துச்சு அப்படின்னா 721 ஏன்னா ஏ போர்டில் 2 வந்திருக்கு. 2ஓட பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7. ஏ போர்டில் 7 வர சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 721 ஆர் 717 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கெஸிங். இந்த நம்பர்ஸ் பார்த்துக்குவோம். 871427 அப்படிங்கிற 2717 இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போன 50-50 அதாவது நேற்று 50-50 பார்த்தோம் அப்படின்னா 134 ட்ரா நம்பர். போன 50-50 19ஆம் தேதி 133 ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு 748920 748920 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. இதில் 4 நம்பர் ரிப்பீட்டாக பாஸ் ஆகிருக்கு. நேற்று 74ங்கிறது 47 1230 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இதில் 2 0 லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 0. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 230 ரிசல்ட்டு 20 அப்படிங்கிற 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. போனால் 50-50 இருந்து 230 20 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 20ஆம் தேதிக்கான இதுக்கு முன்னாடி நடந்த காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பரோட ரிசல்ட்டு ட்ரா நம்பர் 565 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 379 356 379 356 ட்ரா நம்பர்லேருந்து 56 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. ட்ரா நம்பர்லேருந்து 56 பாஸ் ஆயிருந்துச்சு. 356 இங்கே போன ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் பாஸ் ஆனது மாதிரி இந்த 2 நம்பர்லேருந்து ரிசல்ட் பாஸ் ஆகும். போன முடிஞ்ச காருண்யா ப்ளஸ்லேருந்து இந்த காருண்யா ப்ளஸுக்கு பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 3 5 6 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 35 அல்லது 53 36 அல்லது 63 56 அல்லது 65 அப்படிங்கிற 3 நம்பர், அதாவது 356 920 பேஸ் பண்ணி நேற்று 20 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு ஆல்போர்டில். அப்போ அதே மாதிரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா 356 பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது.
இது அடுத்த கெஸிங். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா அடுத்து 13 137. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 23. 13 அப்படிங்கிறது 23 பாஸ் ஆயிருக்கு. 13 23 23ங்கிறது 24 பாஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னா 24 பாஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 24 அப்படிங்கிறது இருக்கு. 2 4 8 இல்லை 4 2 8 4 2 4 அப்படிங்கிற நம்பர் 424 422 இங்கேயும் 422 அப்படின்றது 424 422 அது மாதிரி அதாவது 722 கொடுத்துருக்கேன் 422 அல்லது 424. இருபத்தி மூணுங்கிறது 24 பாஸ் ஆச்சு அப்படின்னா 24 பேஸ் பண்ணி பாருங்க. 24 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 4 8 4 2 8 4 2 4 4 2 2 இங்கேயும் 4 2 2 இங்கே 2 4 4 44 டபுள்ஸ் அல்லது 22 டபுள்ஸ். இன்னைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 23ங்கிறது 24 பாஸ் ஆகிறது சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 24 அல்லது 42 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும். ஆல் போர்டில் 22 அல்லது 24 பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பிசியில் 30 பாஸ் ஆகிருக்கு. 40 பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 30 அப்படிங்கிறது 40 பாஸ் ஆக சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 540 இல்லை 505 540 இல்லை 505 அப்படிங்கிற நம்பர் வர சான்சஸ் இருக்கும். இல்லை 450 405 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும். 30ங்கிறது 40 பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கும். இப்போ 3 கெஸிங். அதாவது இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர் நேற்று 134 134ல் 3 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு. 3ங்கிறது ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ட்ரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் அல்லது 2 நம்பர் வர சான்சஸ் இருக்குன்னா 5 வரணும், இல்லை 6 வரணும், இல்லை சேர்ந்து 56 அல்லது 65 வர சான்சஸ் இருக்கலாம். இங்கே ஆல் போர்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா 56 அல்லது 65 அப்படிங்கிறது வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ட்ரா நம்பர்லையும் இருக்குது, வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கெஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு அதாவது ஃபஸ்ட் நாள் ரிசல்ட்டு ஒரு நாள் விட்டு அடுத்த நம்பர், ஒரு நாள் விட்டு அடுத்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த 71 27 24 871 427ங்கிற பாக்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 356 அப்படிங்கிற நம்பரில் 1 or 2 நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும். 2 நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும் 356ல். அதாவது ஆல்போர்ட் நம்பர்ஸாக 35 36 அல்லது 56 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 53 63 65 அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ 23ங்கிறது வந்துச்சு அப்படின்னா 24 அல்லது 42 வர சான்சஸ் இருக்கும். ஏன்னா 13ங்கிறது 23 வந்திருக்கு. ஸோ 23ங்கிறது 24 வந்துச்சு அப்படின்னா 24 அல்லது 42 வர சான்சஸ் இருக்கும். 422 424ங்கிறது அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 385 அதாவது 35 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 35 அல்லது 53 கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 8 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 56 அல்லது 65 வந்துச்சு அப்படின்னா 9 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். இந்த 2 நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 385 35 பேஸ் பண்ணி இருக்கும். 56 அல்லது 65 வந்துச்சு அப்படின்னா 9 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்து 36 அதாவது சார்ட் நல்லா பாருங்க. 35 பேஸ் பண்ணி எடுக்கலாம். 35 பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 53ங்கிறது இங்கே இருக்கு. 53 அல்லது 35 53
இங்கே பார்த்தோம் அப்படின்னா 56 பேஸ் பண்ணி இருக்கு. 56 பேஸ் பண்ணி 9 அப்படிங்கிறது இருக்கு. அதனால என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்க. கொடுத்துருக்க நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 385 அல்லது 695 அப்படிங்கிறது. அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 385 அடுத்தது 485. 485ங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆன ரிசல்ட் தான். 428, 721, 722, 487 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருங்க. அதாவது சார்ட் பாருங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக வின் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.